வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பரங்கிக்காவை தோல் செத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, துருவின தேங்காய், அடுத்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பையும் பரங்கிக்காவையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பரங்கிக்காவையும் பாசிப்பருப்பையும் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். பரங்கிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா குழஞ்சிடும். கிளறி விட்டுட்டு வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் நல்லா தண்ணி வற்றணும். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாதி பதம் தான் வெந்திருக்கு. தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகட்டும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போது தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சி. இப்போது வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடித்ததும் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனைலாம் போயிட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க பரங்கிக்காவை அதில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம வச்சுருக்க தேங்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.